அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, பேய் பிடித்த இருவ நலமடைதல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 28 முதல் 34 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மார்க்குவிலும் லூக்காவிலும் ஒரே ஒரு மனிதர் பற்றி தான் வாசிக்கிறோம். ஆனால் மத்தேயு இருவ என குறிப்பிடுகின்றார். ஒரு நிகழ்வுக்கு குறைந்தது 2 சாட்சிகளாவது இருத்தல் வேண்டும் என்ற நியதியை ஒட்டி ஒருவர் இருவராக மாற்றப்பட்டிருக்கலாம். அந்த ஒருமை இருமையாக மாற்றப்படுவது மத்தேயுவில் பல இடங்களில் நிகழ்கிறது. இந்த நிகழ்ச்சி ஒரு யூதர் அல்லாதோர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பதற்கு மத்தேயுவில் மட்டும் வேறொரு குறிப்பும் காணப்படுகின்றது. காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தேன் என்று மத்தேயுவில் தரப்பட்டுள்ளது. காலத்துக்கு முன்னே என்று அசுத்தாவிகள் குறிப்பிடுவது பிற இனத்தவிடமிருந்து பேய்களின் ஆதிக்கம் விரட்டப்படுவது உயிர்த்தெழுதலுக்கு பின் நடைபெற வேண்டியது என்ற எண்ணத்தில் எழுந்தது போல் தோன்றுகிறது. இருப்பினும் ஆண்டவர் இந்த மறுப்பினை பொருட்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பேய்கள் பன்றி கூட்டத்திற்குள் செல்ல கேட்டு அனுமதி வழங்கப்படுவது ஏன் என்ற கேள்வி நியாயமானதே. பன்றி அசுத்தமான விலங்கு, அதன் இறைச்சி விலக்கப்பட்டது என்பதனால் ஆண்டவர் அனுமதி வழங்கியிருக்க முடியாது. ஏனெனில் எல்லா உணவும் தூயது என்ற அவரது நம்பிக்கைக்கு அது முரண்பட்டது. ஆனால் பல பேய்களால் அலைக்கழிக்கப்படுவதை உணர்ந்திருந்த இருவருக்கும் அனைத்து பேய்களும் தங்களை விட்டு போய்விட்டன என்ற நம்பிக்கை வருவதற்காக ஆண்டவர் அப்படி செய்திருக்கலாம். இருவருடைய மீட்புக்கு ஈடானது அல்ல 2000 பன்றிகளின் உயிர். எனவே அந்த இருவரது மீட்பும் அந்த 2000 பன்றிகளின் அழிவால் உறுதி செய்யப்படுமானால் ஆண்டவர் பார்வையில் அது சரியே. மனித குலத்தின் மீட்புக்காக தமது வாழ்வை உயிரையும் துச்சமாக மதித்தவரின் செயல் இது என்பதால் அதனை நாம் வரவேற்கவே வேண்டும். ஆனால் அவரை பற்றி அறியாத அந்த பகுதி மக்கள் யாரோ இருவரின் மீட்புக்காக தங்கள் உடைமைகளை இழக்க ஆயத்தமாயிருக்கவில்லை. எனவே ஆண்டவர் தங்கள் எல்லைகளை விட்டு போய்விட வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டதில் வியப்பில்லை. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இன்றைய நற்செய்தி வாசகம் தரும் செய்தி நமக்கு கொஞ்சம் வியப்பை தருகிறது. கதரேனர் வாழ்ந்த பகுதியில் இயேசு பேய் பிடித்த இருவரை நலப்படுத்துகிறார். அந்த பேய்கள் இயேசுவின் அனுமதியுடன் பன்றிகளுக்குள் புக பன்றிகள் கடலில் விழுந்து மடிகின்றன. எனவே நகரின அனைவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இயேசுவும் சற்று வியந்திருப்பார். அந்த மக்களின் மீது பரிவும் கொண்டிருப்பார். காரணம், அவர்களுக்கு விழுமியங்களின் தராதரம் தெரியவில்லை. தங்கள் பகுதியை சேர்ந்த 2 மனிதர்கள் பேயின் பிடியிலிருந்து நலம் பெற்று விட்டார்களே என்று மகிழாமல் தங்களின் பன்றிகள் மடிந்து விட்டனவே என்று வருந்துகிறார்கள். அதனால் இயேசுவின் அருமையும் தெரியாமல் அவரையும் தங்கள் பகுதியை விட்டு அகல சொல்கின்றனர். அவர்களை பற்றி வியப்படையும் நாம் நமது வாழ்வை அலசி பார்த்தார் நாம் ஒருவேளை அந்த நகரினர் போலவே நடந்திருப்போம் என தெரிய வரும். நாமும் இந்த உலகின் சிறிய இன்பங்கள் மகிழ்ச்சிகளுக்காக பேரின்பமா நிலை வாழ்வாம் இயேசை புறக்கணிக்கின்றோம். நம்மை விட்டு அகல சொல்கின்றோம். தொலைக்காட்சியையும் அலைபேசியும் இயேசுவிட பெரிதாக மதிக்கின்றோம். உண்மை நிலை உணர்வோம். நம் மனநிலைகளை மாற்றிக்கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். மனித நேய செயல்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? உலக செல்வங்களில் அதிக நாட்டம் எனக்கு உள்ளதா?
இயேசுவை எனது வாழ்வில் மனதார ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் மனித நேய செயல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கவும், உலக செல்வங்களை அதிக நாட்டம் இல்லாமல் இயேசுவை எங்களது வாழ்வில் மனதார ஏற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.